ஓகே. பாடுகின்றோர் எல்லோரும் கவிஞர் அல்லர். பாட்டென்றால் பண்டிதர்க்கே உரிமை அல்ல. ஓடுகின்ற பெருவெள்ள பெருக்கே போல உணர்ச்சியிலே ஊற்றெழுந்த ஒளியால் ஓங்கி வாடுகின்ற மக்களினம் ஆட்சி கொள்ள மறுமலர்ச்சி பெருவாழ்வை வழங்கும் ஆற்றல் கூடுகின்ற கொள்கையினால் எழுச்சி கொண்டு குமுறுகின்ற கோளரியே கவிஞனாக. என்ன சொல்ல வரேன்னா, பாடுகின்ற எல்லோரும் அப்போ கவிதை எழுதுறவங்க எல்லாமே கவிஞர் இல்லை. எழுதிட்டா அவன் கவிஞர். இப்போ கீழே கவிதை எழுதிட்டு கீழே ஒரு பேரை போட்டாப்புல கவிஞர் இல்லை. எல்லாரையும் நம்ம கவிஞர்னு சொல்ல இயலாது. பாட்டென்றால் பண்டிதருக்கு உரிமை. அப்போ பாட்டு எழுதுறதா இருந்தால் பண்டிதர்னா யாரு? பண்டிதருங்கிறது யாரு? பண்டிதருங்கிறது யாரு? நல்ல புலமை வாய்ந்தவர்கள், நல்லா படித்தவங்க, சரியா, அந்த துறை போனவர்கள், அதில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள். அவங்களுக்கு மட்டும் எழுதி கொடுத்ததில்ல கவிதை வந்து உங்களுக்கு தான் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் நாட்டார் பாடல்கள்லாம் கேட்டீங்க, இந்த நாட்டார் பாடல்கள். அப்போ அந்த நாட்டார் பாடல் எழுதுனது யாரு? நாட்டார் பாடல்கள் எழுதுனது யாரு? ஃபோக்லோன்னு சொல்லுவாங்க தானே பிள்ளைகள். நாட்டார் பாடல்கள் எழுதுனது யாரு? பேச மாட்டீங்க எல்லாரும். நாட்டார் பாடல்கள் எழுதுறது இல்லைன்னா அது வாய் வழியாக படிக்கக்கூடிய சாதாரண உழைப்பாளர்கள், சாதாரண கிராம மக்கள் என்ன படி கோண கோண மலையேறி கோப்பி பழம் பறிக்கையிலே ஒரு பழம் தப்பிச்சுன்னு உதச்சாரையா சின்னதோரை ஒரு சாதாரண அவங்களோட அந்த நிலைமை அந்த டைம்ல இருந்தது. சரியா? அப்போ சாதாரணமாக அவங்க என்ன செய்வாங்க, கங்காணி கங்காணி கருப்பு கோட்டு கங்காணி 4 பேர் வரலைன்னா நக்கி போனா நக்கி போவான் கங்காணின்னு சாதாரணமாக ஏசுறது எல்லாமே சாதாரண வார்த்தைகள், சொல்றதுக்கு விற்கப்படக்கூடிய வார்த்தைகள் அதில் வரும். அப்போ அவங்க என்னது பிஹெச்டி முடிச்சவங்களா? இல்லை. அப்போ அதில் அர்த்தம் இருந்தால் சரி. பாட்டென்றால் பண்டிதருக்கு உரிமை இல்லை. நல்ல பாட்டு அப்படின்னா, கவிதை அப்படின்னா அது நல்ல சிறப்பு வாய்ந்தவர்களுக்கு மட்டும் என்னது, படித்தவர்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை. சாமானியனும் என்ன செய்யலாம், எழுதலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓடுகின்ற பெருவெள்ள பெருக்கே போல உணர்ச்சியிலே ஊற்றெழுந்த ஒளியால் ஓங்கி. ஓடுகின்ற பெருவெள்ளம்னா என்னது? வெள்ளம். இப்போ சிச்சுவேஷன் பாருங்க, வெள்ளம். ஓடுகின்ற பெருவெள்ளம் எப்படி போகும்? காட்டாற்று வெள்ளம்னு சொல்லுவாங்க. என்னது பயங்கரமாக போகும், என்னது எழுந்தமானமாக போகும். சரியா? ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ எப்படி அது ஒரு பெரிய ஒரு வெள்ளமாக போகுது? ஓடுகின்ற பெருவெள்ளம் பெருக்கு வெள்ளப்பெருக்கு போல உணர்ச்சியிலே ஊற்றெழுந்த ஒளியால் ஓங்கி. அப்போ உணர்ச்சியிலே ஊற்றெழுந்த, அதாவது நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட உணர்வு, அதுலேருந்து என்ன செய்யணும்? ஊற்று. அந்த ஊற்று வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கணும். மையப்புள்ளி அங்கே உள்ளத்தில். சரியா? அதுல இருந்து, சரி, அதுல இருந்து என்ன செய்யணும்டா, பிரகாசமான ஒரு ஒளியோட என்னது அது வெளி வரணும். சரியா? விளங்குதா? அப்ப உணர்ச்சியிலே ஊற்றெழுந்த ஒளியால் ஓங்கி வாடுகின்ற மக்களிடம் ஆட்சி கொள்ள. வாடுகின்ற மக்கள் என்னது? பாடுபடுகின்ற, துன்பப்படுகின்ற, துயரப்படுகின்ற, அல்லல் படுகின்ற மக்கள் இனம் மாட்சி கொள்ள. அவங்க உயர்ந்து உயர்ந்த நிலைக்கு போக, அல்லது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற. சரியா? மறுமலர்ச்சி பெருவாழ்வை வழங்கும் மலர். மறுமலர்ச்சி. மறுமலர்ச்சி என்னது? மீண்டும் மலர்தல். புதிய ஒரு மலர்ச்சியை, புதிய ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்க்கையில பெறுவதற்கு வழங்குகின்ற ஆற்றலை கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை, அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கான ஒரு ஒரு ஆற்றலை எது கொடுக்கணும்? அந்த கவிதை கொடுக்கணும். வழங்கும் ஆற்றல் கூடுகின்ற கொள்கை எழுச்சி கொண்டு. கூடுகின்ற கொள்கைனா என்னது? அவங்களோட அந்த ஒரு இப்போ கம்யூனிஸ்ட் எடுத்துக்கலாம், அல்லது அவங்களோட கொள்கை, அவங்களோட அந்த என்ன சொல்கிறது, மக்கள் சார்ந்ததா, முதலாளித்துவம் சார்ந்ததா, அல்லது சாதாரண மக்களை, கவிஞன் கவிதை அப்படிங்கிறது வந்து சாதாரண மக்களை பற்றி பாடக்கூடியது தான் சிறந்த கவிதைன்னு சொல்லப்படுது. இப்போ பாரதியார்லாம் அது கூடுதலாக என்னது பெண் விடுதலை, மண் விடுதலை போன்ற விடுதலைக்காக பாடினவர். அப்போ கூடுகின்ற கொள்கையினால், அப்போ கொள்கை கொள்கை என்னது? அவங்களோட அந்த சிந்தனை, அவங்க அவங்க அந்த கவிதை எழுதக்கூடியவர்கள், அந்த கவிஞன்ற வரக்கூடிய அந்த எண்ணம். சரியா? அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட கொள்கை. கொள்கை என்ன தெரியுதுண்ணே உங்களுக்கு? கொள்கைங்கிறது என்னன்னு கேட்டால், ஒரு என்ன சொல்றது, நான் வந்து உண்மை பேசுறது தான் எனக்கு கொள்கை அப்படிம்பாங்க. அவங்களோட அந்த பண்பு, அல்லது அவங்களோட வாழ்வியல் முறைமை, அல்லது அவங்களோட எண்ணம். சரியா? அந்த எண்ணத்தினால் எழுச்சி கொண்டு குமுறுகின்ற கோளரியே. குமுறுகின்ற கோளரி என்னது? குமுறுகின்ற கோளரி. கோளரினா சிங்கம். சரியா? அப்ப குமுறுகின்ற சிங்கம் தான் கவிஞன். கர்ஜிக்கின்ற அல்லது குமுறுகின்ற ஒரு சிங்கம் மாதிரி இருக்கக்கூடியவன் தான் கவிஞனா காணப்படக்கூடியவன். விளங்குதா? விளங்குதா? ஓ சார். விளங்குதா? குமுறுகின்ற குழந்தை. விளங்குது சார். ஆ, விளங்குதா? அப்ப இப்ப இது பாருங்க, இப்போ ஒரு தடவை வாட்சி பாருங்க. பாடுகின்றோர் எல்லோரும் கவிஞர். இப்ப பாருங்க, உங்களோட மனதுக்குள்ள அந்த 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 கவிதை வாசிக்கும் போது என்ன அர்த்தம்னு விளங்குதான்னு கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் நீங்களும் உங்களை கவிதை வாசிக்க மனதுக்குள்ள வாசிச்சு நீங்க கொஞ்சம் பாருங்க பாப்போம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க.
சார் சொல்லுங்க. இதை திரும்ப ஒருக்கா சொல்லிடுமா சார்? ஆ ஓகே. அதாவது பாருங்க, பாடுகின்றோர் எல்லோரும் கவிஞர் அல்லர். பாடுறவங்க எல்லாமே என்னது? கவிஞர் அல்ல. சரி, அப்ப பாட்டு நிறைய பேர் பாட்டு எழுதுறாங்க. இப்ப இந்த லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பொண்ணு உன் மேல தான் லூசா சுத்துறான், அதெல்லாம் பாருங்க. அந்த என்ன சொல்றது, அந்த நடிகர்கள்லாம் பாட்டு எழுதுவாங்க, தனுஷெல்லாம் எழுதுவாங்க. வைதீஸ் கொலவெறி கொலவெறி கொலவெறி, அந்த பாட்டெல்லாம் பாட்டு தான். மியூசிக்கோட கேட்கும்போது இருக்கும், ஆனால் அதுக்குள்ள அர்த்தம் பெருசாக இருக்காது. அது சாதாரணமாக ஒரு ரசிக்கக்கூடியதாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ள ஒரு ஆழம் சேர்ந்தா இருக்காது. சரி, ஆனால் ஒரு ஒரு பாடல்கள் எடுத்துட்டா பாருங்க, இந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, அந்த அந்த மாதிரி பாடல்கள் எடுக்கும்போது சரியா, ஒரு அதுக்குள்ள அர்த்தம் இருக்கும். இன்னும் என்ன தோழா எத்தனையோ நாளா நம்ம இங்கு நாமே தொலைத்தோமே அப்படின்னு அந்த பாட்டெல்லாம் பாருங்க, ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த மாதிரி பாட்டு படி எல்லாமே என்னது பாடகர் இல்லைங்கிற மாதிரி. கவிதை எழுதுறவங்க எல்லாரும் வந்து கவிஞர் அல்ல. பாட்டு என்றால் பாட்டுனா கவிதை அப்படிங்கிறதுக்குள்ள தான் வரும். பாடல இருந்து கவிதையிலிருந்து பாடல் இசையை கூட்டி நம்ம இது பண்றோம். இப்போ இது வந்து பாடுகின்ற பாடுறதுனா பாட்டா படிக்கிறதை யோசிக்காதீங்க. கவிதை எழுதுறது தான் அந்த பாட்டுன்னு சொல்றது. பா கலிப்பா, பாடல்னா கவிதை. சரியா? அப்ப பாடுகின்றோர் எல்லோரும் கவிஞர் அல்லர். பாட்டென்றால் பண்டிதருக்கே உரிமையில்லை, படிச்சவங்களுக்கு மட்டும் அது சொந்தம் இல்ல. ஓடுகின்ற பெருவெள்ளம் பெருக்கப்பட வெள்ளம் எப்படி பெருக்கெடுத்து போகுமோ அந்த மாதிரி உணர்ச்சியால ஊற்றெடுந்து என்னது ஒரு பிரகாசமான அந்த அந்த உணர்வோடு என்ன செய்யணுங்கிட்டா, அந்த உணர்வால் உந்தப்பட்டு, அந்த உணர்வால் உந்தப்பட்டு மனதிலே இருக்கக்கூடிய அந்த உணர்வால் உந்தப்பட்டு வாடுகின்ற மக்களின் ஆட்சிகள், இந்த உலகத்தில் உள்ள மக்கள், சரியா, வாடுகின்ற துன்பப்படுகின்ற மக்கள் இனம் மாட்சிமை கொள்ள. மாட்சிமைங்கிறது என்னது? என்ன மாட்சிமைனா, அவங்க ஒரு 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 சிறந்த நிலைக்கு போகக்கூடிய அளவில் முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில், சரியா, அவங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில், சரியா, அதற்கு அஹ், அந்த அந்த அதுக்கு வழங்கும் அதுக்கு வழங்கக்கூடிய அந்த ஆற்றல், சரியா, வழங்கும் ஆற்றல் கூடுகின்ற கொள்கையினால் அதுக்கு அது என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில், தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில், தீர்வை சரியா வழங்கும் ஆற்றலாம் அவங்களுக்கு அந்த வாழ்விலிருந்து சிறந்த வாழ்க்கைக்கு போகக்கூடிய தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில் கூடுகின்ற கொள்கையினால். சரியா? அப்ப என்னது கூடுகின்ற கொள்கையினானது? அதாவது அவங்க தீர்வு கொடுக்கக்கூடிய கொள்கை. இப்ப மக்களுக்கு தீர்வு கொடுக்கிறது கம்யூனிசம் அந்த மாதிரி. சரியா? கூடுகின்ற கொள்கையினால் எழுச்சி கொண்டு, அதுல எழுச்சி கொண்டு குமுறுகின்ற அந்த கர்ஜிக்கின்ற சிங்கம் தான் கவிஞன் ஆவான் அப்படின்னு சொல்றேன். சரியா, விளங்கிச்சு? இப்ப இடையில கட் ஆயிரும். தெளிவாயிருச்சு? இப்ப தெளிவாயிருச்சா? ஆம் சார். ஓகே. இப்ப நம்ம இடையில கட் ஆகிட்டா நீங்க அதை லிங்க்ல இணைங்க, குயிக்கா அடுத்த வரைக்கும் போவோம். தெளிவு தானே? இது முதலாவது பாடல் தெளிவு தானே?